ஹாய். இப்போ சவுதி அரேபியா வந்து ஒரு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதத்தில் யூஸ் ஆகுங்க. நிறைய பேர் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சேலரி இல்லாத டிலே சேலரி 2 மாதம் 3 மாதம் வந்து சேலரி இல்லாத ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஒரு முடி கொட்டணும் அப்படின்னு சொல்லி தான் சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து புது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லா கம்பெனியும் ஒரு ஸ்டாண்டர்ட் கான்ட்ராக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட் டைமுக்கு சேலரி கொடுக்கணும், கரெக்ட் டேட்டுக்கு சேலரி கொடுக்கணும், கரெக்டாக வந்து வெக்கேஷன் கொடுக்கணும், கரெக்டாக வந்து பே பண்ணணும், கரெக்டாக வந்து அலவன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த கம்பெனி உங்களுக்கு வந்து 2 மாதம் வந்து சேலரி தரலையோ அந்த கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வர சலுகை எல்லாம் கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 3 மாதம் நீங்கள் வந்து சேலரி வாங்கலையா நீங்கள் வந்து வேறு கம்பெனிக்கு ஜாப் தேடி போயிட்டே இருக்கலாம். பழைய கம்பெனி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும், அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. உங்கள் கம்பெனியில் 3 மாதம் சேலரி தரல அப்படின்னா நீங்கள் கியூஆரில் லாகின் பண்ணிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கம்பெனிக்கு ஜாப் கிடச்சா தாராளமாக போயிட்டே இருக்கலாங்க. இதுதான் புது ரூல்ஸ். இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து சவுதி அரேபியா வந்து நமக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு எதனா வேணும் அப்படியே பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி சவுதி அரேபியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Bye.